இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 11ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 27ஆம் திருநாள். மிக முக்கியமான ஒரு நட்சத்திர ஸ்தானத்தில் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா துலா ராசியில் துலா லக்னம். அதுலேயுமே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அவசரப்படாமல் கோவப்படாமல் எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இல்லையா நம்மளை அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். சிம்பிள் சொல்யூஷன், காலையிலேயே எழுந்திரிச்சு கொஞ்சோண்டு சுவாமிக்கு, அதாவது சூரிய பகவானை நம்ம வணங்கிட்டு கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதி கொடுக்கும். மெயினாக அண்ணன் தம்பி கூட சண்டை ஆகாது, பெண்களுக்கு கணவரோட சண்டை ஆகாது, ஆண்களுக்கு நண்பனோட சண்டை ஆகாது. கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டியது, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும். தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரமங்கள யோகம் இருப்பது நல்லது. ஆனால் அது சனியின் பார்வையில் உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு பல்லு வலி, கண்ணு வலி, குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள், கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நம்மளே உண்டாக்குவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக கவனமாக இருக்கணும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோல்டு, ரேஷஸ்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, லைட்டாக உங்களுக்கு ஜுரம் கூட வரலாம், உடம்பு ஹீட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பெண்மணிகளுக்கு கோபதாபங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரு மாதிரி வன்மத்தோட சில வார்த்தைகள் நீங்கள் பேசலாம். அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட்டு ஏற்படலாம். ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை ஒட்ட வைக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக உபயோகிக்கணும். வண்டி வாகனங்களையும் ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் உணவு கரெக்டாக 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். மேக்சிமம் 7 மணி 7 மணி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் இன்றைய நாள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துக்கு 7 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம். தேவையே இல்லாத ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ஆஸ்பத்திரி செலவுகள் கூட இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. எதுலேயா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். சில டைமுக்கு ஒரு சில விஷயங்கள் காணாமல் போகலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். லாபஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். லாபஸ்தானம்னா மூத்த அண்ணன் இல்லைன்னா மூத்த அக்கா, இவர்கள் மூலியமாக நமக்கு பிரச்சனை ஏற்படலாம். பணம், கையிருப்பு பணம் இருந்ததுன்னா அர்ஜென்ட்டாக இங்கே வேணும்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருவோம். இல்லைன்னா யாராவது நம்மக்கிட்ட பேசி பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் தேவையில்லாத வாக்குவாதங்கள். இந்த நாள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான்னு சொல்லி எங்கேயாவது ட்ரிப்பு போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். தெரிஞ்சவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியாதவர்கள்கிட்ட அந்த பக்கமே போகாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் அப்படி வரைக்கும் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. முடிஞ்சால் கொண்டு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. பெரிய மாற்றத்தை உண்டாக்குவர். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் செம்ம டென்ஷன் கொடுப்பாங்க, செம்ம ப்ரெஷர் இருக்கும். அவசியமில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னோடய வேலையே இல்லை சார், அவர் செய்ய வேண்டிய வேலை, அவர் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட், இதுவுமே என் கையில் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 நாளுக்கு, இன்றைக்கிலேருந்து ஒரு 1.5 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும், வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக செல்வதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கும். அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவுடைய பிரயாணம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். நீங்களுமே தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும்போது சற்று கவனமாக இருக்கிறது. அதாவது நம்ம கண் முன்னாடியே சில விஷயங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. இல்லைன்னா நமக்கு இந்த கவனக்குறைவுனால் சில பாதிப்புகள் கூட கொடுக்கலாம். மெயினாக லாங் ட்ராவல்லாம் போகும்போது இந்த வண்டி வாகனங்கள்லாம் சரியாக இருக்கா, அப்டேட் கண்டிஷனில் இருக்கா, டயர் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது.
மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் அல்லது ரொம்ப முயற்சி செய்து எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே இன்றைய நாள் செலவு செய்யுங்க. மெயினாக கேஸு, சிலிண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள். அதே மாதிரி பெண்கள் இவங்களுடைய ஹெல்த்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த WWF சாம்பியன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினும் இந்த அண்டர்டேக்கரும் வந்து அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது படமாக ட்ராமாவாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் நடந்ததுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உக்ர நாரசிம்மர் வழிபாடு நல்ல விஷயத்தை பண்ணுவார். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரையுமே நம்பக்கூடாது. யாரையுமே இன்றைய நாள் நீங்கள் நம்புனீங்கன்னா பண இழப்பு, மோசடி, இல்லைன்னா எங்கேயா கொண்டு போய் நம்ம லாஸ் ஆகிறது. அதே மாதிரி மிக முக்கியமாக பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. யதார்த்தமாக பேச போனால் லாஸ்ட்டில் என் மேலே பழிய போட்டாங்கங்கிற மாதிரி சமாச்சாரங்கள், நட்பு வட்டாரங்கள், பார்ட்னர்ஷிப்பு, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்கப்படுது. அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே பேச்சுவார்த்தை, இல்லைன்னா பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா தான் இருந்தேன் சார், காலையில் சாப்பிட்டேன் நல்லா இருந்தேன், மத்தியானத்துக்கு அப்புறம் என்னமோ வயிறு ஒரு பிரச்சனை பண்ணுது, நான் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆரம்பிக்கும் பிரச்சனை. என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. முடியலைங்கிற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் தள்ளி போய் நடக்கும். ஒரு டெஸ்ட் வச்சாலும் தள்ளி போகும், முக்கியமான மீட்டிங் இருந்தாலும் தள்ளி போகும், வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அது லேட்டாக தான் எடுக்கும். இல்லையா நீங்கள் போய் பஸ்ஸு வந்து கரெக்டாக 8 மணிக்கு எடுத்துருவான் அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கு எடுக்க மாட்டாங்க, 9 மணிக்கு எடுப்பார். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆக்கி டென்ஷன் ஆகி தான் எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்கும். வினோதமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். பஞ்சமஸ்தானம்ங்கிறது நெஞ்சு சம்மந்தப்படுது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்காருன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைட்டாக ஜுரம் வரலாம், இல்லை வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், லைட்டாக உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது, கவனம் தேவை. எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சமாச்சாரம் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை கரெக்டாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் நிம்மதி இருக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஸ்தானமும் இருக்குது. அந்த இடத்துல செவ்வாய் சேரும்போது எப்போவோ உங்களுக்கும் அம்மாவுக்கும் சின்ன மன வருத்தம் இருக்கலாம். இந்த நாள் அதெல்லாம் பெருசுபடுத்தி ஒரு சண்டை வரலாம், இல்லையா வீட்டில் தேவையில்லாமல் இந்த ஃபயர் பிரச்சனை, இல்லைன்னா உங்களுடைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது, கவனம் தேவை. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், அதாவது அம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாட்டியாக இருக்கலாம், உங்கள் ஆயாவாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், இவங்களோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி யாரெல்லாம் பிபி மாத்திரை போடக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ கரெக்டான டைமுக்கு பிபி மாத்திரை போட்டுருங்க. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்லிட்டேன். பகவத் சங்கல்பம் எல்லாமே நல்லது நடக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு போய் ஒரு சின்ன அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிகவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள், சாலை. அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் சேரும்போது வண்டி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், நாய் குறுக்க வந்தது, நாயோடைய உடம்புக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, நான் பிரேக் அடித்தேன், லாஸ்ட்டில் நான் கீழே விழுந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். தம்பியோடைய ஹெல்த்து, உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கே போயிட்டு வரதா இருந்தாலும் வீட்டில் கரெக்டாக சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. யாரையும் நம்பி இன்றைய நாள் மொபைலை கையில் கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி போகும். இல்லைன்னா உங்களுக்கு பணம்லாம் தீர்ந்து போயிடும், இல்லை எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது, கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது? உண்மையை சொன்னால் யாருக்குமே சூப்பராக இல்லை. அதனால் எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் திருத்தணி முருகப்பெருமானையும் மனதார வணங்கிக் கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.